அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாட்டன் அப்துல் முத்தலிபிடத்திலே இருந்தார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரன் அபூ தாலிபுடைய பராமரிப்புக்கு வருகிறார்கள். அபூ தாலிப் அவர்கள் நபி அவர்களை நல்ல முறையிலே பராமரித்தார்கள். அவர்களோடு இருக்கின்ற பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. ஷாம் தேசத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபராயத்தில் இருக்கிற பொழுது அழைத்து செல்லப்படுகிறார்கள். அப்போது அவர்களுக்கு 10-12 வயதாகத்தான் இருக்கும். அங்கே ஒரு மதகுரு இவர்களை பார்க்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்கின்றார்கள். கண்டு அவர் சொல்கிறார், இவர் அல்லாஹுடைய தூதர், உலகத்தாரின் இரட்சகனின் தூதர். இவரை அல்லாஹ் இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறான். அப்போது மக்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்கிறார், சில அடையாளங்களை சொல்லி இதன் மூலம் நான் அறிந்து கொண்டேன். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் திருப்பி அனுப்புமாறு அபூ தாலிபிடத்தில் வேண்டிக் கொண்டார். அபூ தாலிப் இறுதியாக நபி அவர்களை மக்காவுக்கு திருப்பி அனுப்புகிறார். ஏனென்றால் இவர் ஷாமுக்கு சென்றார். அங்கே இவரை தெரிந்து கொண்டு இவருக்கு எதிராக வேதக்காரர்கள் ஏதாவது செய்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபிடம் இருக்கின்ற பொழுது ஆடுகள் மேய்த்திருக்கிறார்கள். அவர்கள் அபூ தாலிபுக்கு சுமையாக இருக்கவில்லை. ஆடு மேய்ப்பது என்பது ஒரு கஷ்டமான பணி, குறைவான சம்பளம். ஆனால் அது சாதாரணமான மனிதர்களின் பணியாக இருந்த அதே நேரத்திலே மிக பெரும் தலைவர்களான இந்த உலகத்தை வழிநடத்தியவர்களான நபிமார்களின் பணியாக இருந்திருக்கிறது. அனைத்து நபிமார்களும் ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மேய்த்திருக்கிறார்கள். இந்த பணிக்கு மிக முக்கியமாக தேவை அமானிதம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உறுதியான ஆதாரங்களின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதே போன்று சமூகத்திலே இருக்கக்கூடிய நட்பணிகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்களுடைய வரலாற்றிலே இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அதாவது ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம், அநீதிக்கு எதிரான ஒரு ஒப்பந்தம். இதிலே நபி அவர்கள் சிறு வயதிலே இருக்கின்ற பொழுது அல்லது வாலிப வயதிலே இருக்கின்ற பொழுது கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு ஒப்பந்தம், மிகச்சிறந்த ஒப்பந்தம், இஸ்லாத்திலே அழைக்கப்பட்டாலும் நான் அதற்கு பதிலளிப்பேன் என்று ஒரு அறிவிப்பிலே இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை நபி அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் முதலாக திருமணம் முடித்தார்கள். அப்போது அவர்களுக்கு 25 வயது என்று வரலாறு சொல்கிறது. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பெண்ணாக அன்றைய காலத்திலே இருந்தார்கள். ஒரு சிறந்த குடும்ப பின்னணியை கொண்டிருந்தார்கள். செல்வந்த ஒரு பெண்ணாக அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டது அவர்களுக்கு நபி அவர்கள் விஷயத்திலே ஈர்ப்பை ஏற்படுத்தியது. அவர்களுடைய திருமணம் சம்பந்தமாக நிறைய செய்திகள் இருக்கின்றன. அதிலே ஒரு பலமான செய்திதான் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கிறார்கள், முஹம்மதை தனக்கு திருமணம் முடித்து வைக்குமாறு. அப்போது அவர் மறுக்கின்றார். ஏனென்றால் அவர் அபூ தாலிபுடைய அனாதையாக இருக்கின்றார் என்றால் அவருக்கு தாயோ தந்தையோ அந்த நேரத்தில் இருக்கவில்லை. பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு அவர்களுடைய பெற்றோர் பெரிய ஒரு செல்வந்தரை அவர் எதிர்பார்த்திருப்பார். அதனால் அவர் ஆரம்பத்திலே மறுக்கிறார். ஆனால் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே திரும்பவும் கேட்டுக்கொள்கிறார்கள். அன்றைய காலத்திலே அவர்கள் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த விருந்திற்கு பிறகு அவர்கள் அங்கே மது அருந்துகிறார்கள். அந்த மது அருந்ததற்கு பிறகு தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கிறார், முஹம்மது எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள். அப்போது அவர் அந்த போதையில் இருக்கிற பொழுது நான் உனக்கு முடித்து வைக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது அவர்கள் ஒரு ஆடை அணிவிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு தான் அவர்கள் ஆடை அணிவிக்கப்படுகின்ற வளமை அவர்களிடத்தில் இருந்தது. அவருடைய போதையில் இருந்து தெளிந்த பிறகு கேட்கிறார், எனக்கு என்ன நடந்திருக்கிறது? சொல்கிறார், நீங்கள் எனக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டீர்கள், நான் எப்படி திருமணம் முடித்து வைப்பது என்று அவர் கேட்கிறார். அப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நீங்கள் முடித்து வைத்து விட்டீர்கள், எனவே நீங்கள் இதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் மக்கள் உங்களை குறை சொல்வார்கள். அதற்கு பிறகு அவர் இறுதியாக தொடர்ந்து கேட்கப்படுகிற பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்து வைத்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இது பலமான
செய்தி. அப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இது பலவீனமானது. அவர்களுடைய வயது குறித்து வரக்கூடிய எல்லா செய்தியும் பலவீனமானது. 28 வயது என்று ஒன்று இருக்கிறது. எனவே 28 வயதாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. நபி அவர்களுடைய முதல் மனைவி அவர்கள் மரணிக்கின்ற வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் முடிக்கவில்லை. அவர்கள் மூலமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 குழந்தைகள் கிடைத்தார்கள். அதிலே காசிம், அப்துல்லா என்கின்ற 2 ஆண் குழந்தைகள். அந்த அப்துல்லாவுக்கு தான் தய்யிப், தாஹிர் என்ற பெயர்கள். அதே போன்று பெண் குழந்தைகள் ஜைனப், உம்மு குல்சூம், ஃபாத்திமா, ருக்கையா போன்ற பெண் குழந்தைகள் இருந்தார்கள். இந்த அனைத்து பெண் குழந்தைகளும் பெரிய வயதை அடைந்து இஸ்லாத்தை அடைந்து கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்திலே தான் மரணமானார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் மரணமாகின்றார்கள். அதாவது இஸ்ரா மிஅராஜ் நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமாகின்றார்கள்.